சினிமா உலகிற்கு திறமையை கொடையாக வழங்கியவர் இயக்குனர் பாலச்சந்தர் என்று நடிகர் கமல்ஹாசன் புகழாரம் சூட்டியுள்ளார். பாலச்சந்தரின் மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றாலும் அவர் விட்டுச் சென்ற பணியை ஒரு மகனாக முன்னெடுத்துச் செல்லப் போவதாக கமல்ஹாசன் குறிப்பிட்டுள்ளார். பாலச்சந்தர் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். அடையாளம் தெரியாத ஒரு முகமாக இந்த வீட்டில் முதல் சான்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி சொல்ல வந்த அதே கமல்ஹாசன் தான் இன்னைக்கும் வந்திருக்கேன். நான் என்னுடைய வாழ்க்கையில் பெருமாற்றம் ஏற்படுத்திய ஒரு நபர். என் குடும்பத்திற்கு அடுத்தது இவரை சொன்னால் அது மிகையாகாது. 17.5 வயசில் நான் இங்கே வந்து இவரை சேர்ந்த 36 படங்கள், இன்னும் அதையும் விட அதிக நாட்கள் அவர் கூட நான் இருந்திருக்கேன். எனக்கு இந்த சடங்குகள் அதெல்லாம் நம்பிக்கை இல்லைனாலும் என்னுடைய வாழ்க்கையில் பெரும் பகுதி என் தகப்பனாருடன் நான் இருந்ததை விட அதிக நாட்கள் நான் இவருடன் இருந்திருக்கேன். இப்போ தான் அவருடைய மகன் திரு பிரசன்னா அவர்களுடன் பேசி கொண்டிருந்தேன். அவங்க ஷூட்டிங் போகிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடியும் வந்ததுக்கு பிறகு ஒரு மணி நேரமும் ஸ்பெண்ட் பண்ண நாட்கள் போக பாக்கி நேரம் பூரா அவர் ஸ்டூடியோவில் தான் இருந்தார். அதில் ஒரு முக்கியமான ஒரு 10 வருடங்களில் அத்தனை நாளும் நான் அவரோட தான் இருந்திருக்கேன். அங்கு கற்றது தான் இன்று எனக்கு வந்து கரன்சியாக செலவுக்கு பயன்படும் ஒரு கரன்சியாக எனக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது. இல்லைங்கிறதுக்காக நான் அது சொல்லலை. இது போன்ற ஒரு தமிழ் சினிமாவுக்கு கொடை வழங்கிய ஒரு கொடைவள்ளல், தமிழ் சினிமாவுக்கு திறமைகளை கொடையாக வழங்கியவர் வேறு யாரும் இல்லை என்பது தாழ்மையான கருத்தெல்லாம் இல்லை. இதுதான் நிஜமான கருத்து. இதுக்கு இணையாக வேறு ஒரு டைரக்டர் கிடையாது. அவருடைய துகள்கள் எங்களுள்ளெல்லாம் அணுவாக இருக்கிறது. வெவ்வேறு அவர் அறிமுகப்படுத்திய பல கலைஞர்களுள் அது இருக்கிறது. அவர் போயிட்டாரு, இனிமே கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு உருவத்தில் இருக்காது. என்னை போன்ற பல உருவங்களில் அவருடைய திறமை படிச்சுட்டு கொண்டே இருக்கும். அதுதான் அவர் இட்ட அந்த விதை. அந்த விதையில் வந்த பயிர்கள் தான் நாங்கள் எல்லாம். ஈடு செய்ய முடியாத இந்த இழப்பை ஈடு செய்ய நாங்கள் முயற்சிக்கப் போவதில்லை. அவர் விட்டு சென்ற பணிகளை தொடர வேண்டிய கடமையாக, ஒரு மகனின் கடமையாக எடுத்துக்கொண்டு நான் அதை செய்வேன். வணக்கம்.